என்ன பாரு ராக்கி 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 என்னன்னு தெரியுமா? கடைசியில் எல்லாம் நல்ல செய்து தான் போவாங்க. ஆனால் அந்த வெடி மருந்தில் ஒரு உருவத்தை விடுவாங்க ஆரம்பி. ஏன்னா மர்ம ரகசியம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா, இது யாருக்கும் தெரியாது. சிறு வயதுலேருந்து ஒரு 5-10 வயசு முன்னாடி இதை கற்றுக்கினேன். ஒரு தூளாக சேர்த்து வச்சு ஒரு இடத்துலேருந்து அந்த பவுட்ரு வந்து எல்லா பட்டாசு வெடிப்பாங்க. எங்கள் அப்பா பட்டாசு வாங்கி கொடுத்து எனக்கு திறமை கிடையாது. அந்த பவுடரில் எடுத்துன்னு வந்து வச்சு பொடி பொடி கல் இது பாருங்க. இந்த கல்லில் வெடி தயாரிக்க ஆரம்பிச்சேன். எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதோ மருந்து இருக்குது. இந்த பாருங்க, இந்த கல்லாம் பொறி வச்சுருக்கேன். இந்த கல்லுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் வந்து எல்லோரும் பேப்பர், இந்த லட்சுமி வெடி, சரஸ்வதி வெடி, குருவி வெடி, இது வந்து பேப்பர்லாம் பொறின்னு வரும்போது இந்த மாதிரி நாட்டு வெடிங்க வெடிக்காத வெடிங்க இருக்கும். அதுலேருந்து பவுட்ரு இப்படி கொட்டி அதுலேருந்து பவுட்ரு எடுத்துருவேன். வெடி மருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுவேன், அந்த வெடி மருந்து அழகாக இந்த மாதிரி பேப்பர் எடுத்துட்டு இதை அப்படி ரெண்டாக கிழிச்சிட்டு இப்படி வச்சுட்டு இந்த திரி கீ கிடக்குது பற்றியா, அந்த திரி அது இந்த வெடி மருந்தும் அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். வளமாக எடுத்து வச்சுக்கணும். எப்படின்னா இதே இப்படி வச்சுக்கணும். இப்போது அந்த கல்லை இந்த பொடிக்கல், இந்த சிறுக்கல் இப்படி போடுறோம்ல, இந்த கல்லில் இந்த தூளை எப்படி இந்த வெடிமருந்து தூள்லாம் மேலே ரைட்டாக இது மாதிரி தடி வச்சு, ஆனால் இதை தூக்கி போட்டுடணும். ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு சேஃப்டி தான் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பவராக இருக்கலாம். இப்படி வச்சுக்கின்னு நல்லா பாருங்கள். ஒரு வாட்டி பக்கத்தில் மேக்ஸ் பஸ் வச்சுருக்கேன். நல்லா பார்த்தீங்க. இது திருசல், இதுக்குள்ளே தான் இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத பொருளாம். ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு இது வந்து இதை நான் செய்கிறத வந்து யாருமே செய்யக்கூடாது. எனக்கு லைக்கம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு அதிசயம் ஒரு பொருள். இன்றைக்கி எல்லோரும் சின்ன வயசில் செஞ்சுருக்கலாம். ஆனால் செஞ்சோன்னு சரியில்லை. எப்படின்னா எனக்கு வந்து நான் படித்தது வந்து 5 வயசில் 5ஆவது தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் அப்போ வந்து நான் ஒரு ரோட்லேயும் ஒரு பட்டாசு கட்டது பொறுக்கி இருக்கும்போது இந்த தூள்லாம் வச்சு அப்போ சின்ன வயசில் இப்படி கொட்டிட்டு அப்படியே இது மேலே மூடிட்டு இதை நல்லா சுற்றிக்குவேன். இதை எப்படி சுற்றிக்கணும் எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி எனக்கு பயம் இருந்தது. எப்படி பயம் இருந்ததுன்னா, இந்த பட்டாசு எப்படி வெடிக்குமா வெடிக்காது, பட்டாசா இல்லை பாமான்னு தெரியாது. இந்த கல் படிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போது என்ன பண்ணேன், அதை நான் கொஞ்சம் பார்த்தேன் சின்ன வயசில். இந்த நூல்களை வச்சு நல்லா சுற்றிக்குவேன். எப்படின்னா இதுக்கு என்ன தேவை, இதுக்கு மேலே எவ்வளோ போடணும், வெயிட் எத்தனை கிராம் வருது அப்படின்னு பார்த்து நல்லா இறுக்கிக்கணும். ஏன்னா அது லூஸாக இருந்தால் அதிர்ச்சியில் ஒரு மேகம் கூட அதிர்ச்சியில் இடிக்கும் போது மின்னல் மாரி மறையும். ஆனால் இது மறையக்கூடாது. அந்த மாதிரி நல்லா சுற்றிக்கணும். அப்படி பண்ணிவிட்டு அதை கரெக்டாக இதை வந்து எங்கே பயன்படுத்தணும்னா கரெக்டான ஒரு பகுதியை தான் பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு டேமேஜான இடத்துலலாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. இப்போ இந்த நூலை கொஞ்சம் கட் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் பேப்பர் இதை வந்து எந்த அளவுக்கு பேப்பர் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பேப்பர் எடுக்கணும். அப்போ வந்து ஸ்ட்ராங். அது ஒரு பேப்பர் போட்டு இப்போ 2 பேப்பரை ஒன்றா சேர்த்து 2 பேப்பர் சேர்க்கும்போது நல்லா கரெக்டாக இது இப்படி நல்லா அழுத்திட்டு நல்லா சுற்றணும். இப்போ நம்ம சுற்றுறோம். நம்ம சுற்றும் போது இப்போ நம்ம சுற்றியாச்சு. இது நம்ம தூக்கி அடித்தா வெடிக்குமா வெடிக்காதுன்னு தெரியாது. ஆனால் தூக்கி அடித்தா எந்த அளவுக்கு நம்மளுடைய பலம் வேகமாக போதோ அந்த அளவுக்கு வெடிக்கும். அப்படியே நம்ம செஞ்சது தவறு. அது எப்படின்னா மருந்துகளுக்கு வந்து ஒன்றோட ஒன்று சேரலைன்னா வெடிக்காது.
ஒன்றோட சேர்ந்துருந்தால் நான் தூக்கி அடிக்கும்போது இந்த சவுண்டுடைய எஃபெக்ட் நீ கேட்கலாம். ஆனால் இதோ நம்ம செஞ்சது தான். இப்போ நான் அடிக்க போகிறேன் பாருங்கள். அது செவர், அந்த செவத்தில் அடிக்க போகிறேன். இதோட பவர் பாருங்கள். Wow.